ஆரம்பிச்சிடலாமா? தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக அரசின் முதலாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கை 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை இன்று சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. மொத்தத்தில் அந்த பட்ஜெட்டை பார்க்குறப்ப தொழில் வணிகத்துறைக்கு இது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ், சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஒதுக்கீடு 2142 கோடி ரூபா தான் அந்த துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது ரொம்ப குறைவான ஒரு தொகை. அது மட்டும் இல்லை, தமிழகத்தின் எந்த ஒரு மாவட்டத்திலையும் புதிய தொழிற்பேட்டைகளுக்கான அறிவிப்பு எதுவும் இல்லைங்கிறது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். தென் தமிழகத்தை பொறுத்த மட்டும் இன்றைக்கு மதுரையில் புதிதாக ஒரு சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி துவக்கப்படுங்கிற அறிவிப்பு வரவேற்கத்தக்கதாக இருந்தால் கூட, இன்றைக்கு சென்னையில் 3 புதிய வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் சேவையும், ஒசூர் பெங்களூர் மெட்ரோ ரயில் வழித்தடம் மத்திய கர்நாடக அரசுகளோட இணைந்து செய்யப்படும்னு சொல்லியிருந்தால் கூட, மதுரை கோவை மெட்ரோ ஏற்கனவே இருக்க திட்டத்தை அதை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறதோ அதற்கான நிதி ஒதுக்கீடோ எதுவும் இந்த பட்ஜெட்டில் செய்யலைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அதே மாதிரி பல்வேறு துறைகளுக்கு இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபா தான் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள், உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறது, அடுத்த வேலைவாய்ப்பு நோக்கி இருக்கிறவங்களுக்கு இந்த தொகை ரொம்ப குறைவான ஒரு தொகை. அதே மாதிரி நதி சுற்றுலா அப்படின்னு சொல்லி வைகை, காவேரி, தாமிரபரணி போன்ற நதிகளில் சுற்றுலா அறிவிக்கப்பட்டிருக்கதும், அதே மாதிரி சென்னையில் அடையாறு, கூவம் போன்ற நதிகளில் படகு போக்குவரத்து விடுவோம்னு சொல்லியிருக்கதும் சாத்தியமே இல்லாத திட்டங்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். இப்படி பல்வேறு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய அறிவிப்புகள் இருந்தால் கூட, தொழில் வணிக நிறுவனங்களுக்கு தமிழகத்தில் 50 லட்சம் நிறுவனங்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர், மின் மீட்டர் பொருத்துவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பும் சரி. அதே மாதிரி வீடுகளுக்கு சோலார் மேற்கூரை, அதுக்கு 1 லட்சம் மானியம் வரைக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதும் சரி. பல ஆண்டு காலமாக பேசப்பட்டு வந்த காவேரி, வைகை, குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு இந்த ஆண்டு செயல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லை, அதற்காக ஒரு 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதும் ஒரு இந்த ஆண்டு அந்த திட்டம் துவங்குவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற திட்டங்கள், ஒரு சில திட்டங்கள் வரவேற்கக்கூடியதாக இருந்தால் கூட, ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டை, நிதிநிலை அறிக்கையை பார்க்குறப்ப இது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் தொழில் வணிக பெருமக்களை பொறுத்த மட்டும் பார்க்குறோம். இந்த தூத்துக்குடி காரிடார், தொழில் காரிடார், அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார், அது சம்மந்தமாக எதுவுமே சொல்லலைங்க. இல்லை, இது சம்மந்தமாக நம்ம தொழிற்சங்கத்திலேருந்து கோரிக்கை எதுவும் வச்சுருந்தோமா இந்த பட்ஜெட்டுக்கு? கேட்கணும். இப்போ அடுத்து தமிழக அரசிட்ட இது கேட்டோம் அப்படின்னா, தொழில்துறை மானிய கோரிக்கை வருது இல்லையா, அப்போ ஏதாவது அறிவிப்புகள் கொடுத்தாங்கன்னா வரவேற்கலாம். அதற்கான முயற்சியில் அடுத்து தமிழ்நாடு தொழில்நுட்ப சங்கத்து சார்பாக நிச்சயமாக கட்டாயமாக எடுப்போங்க. மொத்தத்தில் தொழில்துறைக்கு இந்த பட்ஜெட்டு ஒன்றும் பெருசாக ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பட்ஜெட்டாக தெரியல.